இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா மலை மேடு தான். அங்கருந்து அங்கருந்து நடந்து வந்துன்னு இருக்கேன். அங்கருந்து நடந்து வந்துன்னு இருக்கேன் நானு. மலை மேட்ல தான் ஏற வேண்டியதா இருக்கு ஃபுல்லா. நானா என்னடா இவனுங்க டாக்ஸிக்காரனுங்க இவ்வளோ ரேட் கேட்குறானுங்களே அப்படின்னு நினச்சா, கரெக்டாக தான் கேட்குறானுங்க. இவ்வளோ ஏறணும்னா பெட்ரோல் எவ்வளோ பிடிக்கும். அதனால இது கேட்குறானு போல இருக்கு. போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பேசினே போயிட்டோம்னா போய் சேர்ந்துடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நான் 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் பிரச்சனை. வேற எதுவும் இல்லை. போயிடுவோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1 லிட்டர் பேகு தான் இருக்கு. ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தான் இருக்கு. அதை தூக்கினா என்னால் தெரிய முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டை தூக்கினும் ஒருத்தர் மேலே ஏறுறாரு. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அவர்கிட்ட எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு அரிசி மூட்டை ஒன்று இருக்குது, 2 பாக்ஸ் இருக்குது. அது எத்தனை அவர் தூக்கின்னு போகிறாரு அந்த இதுலேயும். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். வந்துட்டோன்னு நினைக்கிறேன். போர்டெல்லாம் இருக்குது. சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, கோழி இருக்குது, குட்டி கரடி இருக்குது, கீலிங்கெல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இதெல்லாம் நேரிலே பார்க்கலாம் வாங்க. டிக்கெட் எங்கேயே எடுக்கணும்னு கேட்டால் 200 மீட்டருன்றான் இன்னும். சரிடா அப்பா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் 200 மீட்ரு தானே, 2 அடி எடுத்து வச்சா வந்துட போகுதுன்னு நினச்சா நடக்கிறேன் போயினே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போக போகிறோமோ தெரியல. ஆனால் வியூ பாருங்கள், செம்ம வியூ இங்கேருந்து. பேய் மாதிரிக்கிறா இவெல்லாம் ஒருத்தவங்க உஷார் பண்ண போகிறானுங்க. வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஊர்களோட டாப்பில் இருக்கோம். இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்டா வாட்டர் டேங்க் எடுத்துன்னு வந்து வச்சது இங்கேயுமாடா. அங்கே பாருங்கள், அங்கே தான் லேக் இருக்குது, நதி இருக்குது. அங்கே தான் சின்னதாக நதி ஒன்று இருக்குது. அங்கே தான் நம்ம போட் ட்ரிப் பண்ணிட்டு வந்தோம். நான் பேக் கேமரா திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நிலத்தில் இடம் இல்லாமையா மலை மேலே வந்து வீடு கட்டுறீங்க நீங்கள்லாம்? என்ன ஐயா இப்படி பண்ணுறீங்க ஐயா? மலையை செதுக்கி செதுக்கி வீடு கட்டியிருக்கீங்களே. ஆனால் வியூ நல்லா இருக்குது. வியூ அருமையாக இருக்குது. கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஊருக்காரங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து நைனிதாலில் இருக்கேன். இப்போது நைனிதாலில் இருக்கேன். இங்கே யாருன்னா வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இங்கே இருக்கிற வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். போயினே இருக்கு. நல்லா ரோடு நிற்க கட்டி வச்சுருக்கானுங்க. ஆனால் வியூவை பார்த்துன்னே போயின்னு இருக்கேன். அழகாக இருக்கு எல்லாம். இங்கே பாருங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட்டோட விலை வந்து 150 ரூபா தான். இங்கே வந்தீங்கன்னா ஜூஸ் கடை இருக்குது. இங்கே தான் நேச்சர் ஷாப்பு, டிக்கெட் கவுண்டர். மேலே எழுதியிருக்கு பாருங்கள், ஜூம் எவ்வளோ பெருசா. ஜூக்கு என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. காலையிலேருந்து 2 டீ தான் குடித்தேன், அதனால் பசி எடுத்துதா
மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மோமோஸ் அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். கண்ணாடி போட்டாலே இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் இந்த மாதிரி வந்துடும். எனக்கு கண்ணாடி போட்டு பழக்கம் இல்லை, அதனால் இது மாதிரியெல்லாம் ஒரு ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் கடை இருக்குது. வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கிற நேரத்தில் பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. ஜோடியாக இருக்காப்புல. அங்கே பாருங்கள், அந்த குருவிக்கு எவ்வளோ, குருவியாக என்ன பறவைன்னு தெரில, எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள் வால். அதுக்கு இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. கூண்டுகள் இருக்கிறதுனால தெரியல. இங்கே பாருங்கள், ஐயோ சூப்பர் கலருங்க. ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறது. பாருங்கள், ஒயிட் கலர் கூட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சு தலைவர் சீன் காட்டுறாப்புல போல இருக்கு. ஜோடி ஜோடியாக விட்டுருக்காங்க. நம்ம தான் வண்டியாக சுற்றின்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், சத்தம் போகிறது கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், கூண்டு இருக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. ஃபோக்கஸ் உட்கார மாட்டேங்குது அதில். இப்போ உட்காரோம். அதை போயா இங்கே இருந்தால் பார்க்கணும் போல இருக்கணும். இங்கே இதோட டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே ஃபோக்கஸும் உட்கார மாட்டேங்குது. கொண்டை மேலே இருக்கிற கொண்டை மறந்துட்டேன்ற மாதிரி கொண்டையே எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குது பாருங்கள். கோழி தான் நினைக்கிறேன், இதெல்லாம் கோழி தான் போல இருக்குது. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கேனரு. இதை பற்றியும் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புலியை பார்க்குறோன்னா இந்த வழி போகணுமா. நம்ம புலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு அனிமலை பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் கூட இருக்குங்க, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அண்ட் கிச்சன் இருக்குது. புலியை போய் பார்ப்போம் முதல்ல என்ன கண்டிஷனில் இருக்காப்புலன்னு. படிக்கட்டு ஏறுறது தான் கடுப்பாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது புலியை. அங்கே பாருங்க, செம்ம பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் என்னோட லைஃப்பில், ஃபர்ஸ்ட் டைம். இங்கேயும் அங்கேயும் சுற்றின்னு இருக்கு. ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்றாப்புல. இப்போ என்ட்ரன்ஸ் கொடுப்பார் பாருங்க. இங்கே ஒன்று இருக்குது. அந்த தலைவர் மேலே தூக்கி போட்டிருக்காங்க. சேட்டை பிடிச்ச பையன் போல இருக்குது.
இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு கன்ஃபியூஸாக இருக்குது. நேரில் வருதுடா. செம்ம 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 கம்பீரமாக நடப்போடுது அதுவும். ஐயோ இங்கே பாருங்க, செம்ம அழகு, செம்ம அழகு. அவன் பாருங்க ஒரே இடத்துல சுற்றின்னு இருக்கான், நம்ம பொம்மை மாதிரி. 2 இருக்கு. மறுபடியும் என்ட்ரி. இவ்வளோ நேரில் நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ பெரிய டைகர். அதுவும் அங்கே பாருங்க, இப்போ என்ட்ரி கொடுப்பார் பாருங்க. கொடுங்க ஜி, வாங்க ஜி, வாங்க ஜி, வாங்க ஜி. ஏன் ஜி போறீங்க? வாங்க ஜி, போயிட்டே இருக்கீங்க. பெங்கால் டைகர் அது அவன் சொல்லி தான் எனக்கே தெரியும். எவ்வளோ கிட்ட இருக்கு, இவ்வளோ கிட்ட நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் மேலே 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 அங்கே பாரு தலைவனா. கிட்ட 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 வரோம், கிட்ட வரோம். அட பெரிய இங்கே இருக்குங்க அதோட டீட்டெயிலு. புலியை பற்றின டீட்டெயிலு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிஜமான புலி அங்கே இருக்குது, சுற்றினே இருக்கான், சுற்றினே இருக்கான், ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்றான். ஆமாம், இவன் கூப்பிட்டா மட்டும் நின்றுட போகுது. அதுவே சாப்பிட்ட சாப்பாடை செமிக்க முடியாமல் இங்கேயும் இங்கேயும் தள்ளாடி நிற்குது. வாராஜா வாராஜா வாராஜா. அதான்டா. ஏய் தெரிக்க. மேலே 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 இவனை எவ்வளோ பாரு, செம்ம ஆக்ரோஷமாக இருக்கானுங்க போல. அங்கே மேலே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அங்கேயும் புலி இருந்தாலும் இருக்கும் போல இருக்குது. இன்னும் கிட்ட போய் பார்த்தா செம்மையாக இருக்கும். போய் பார்க்கலாம். நானும் இப்போ தான் வரேன், ஃபஸ்ட் டைம். எதுவும் இல்லையே இங்கே, சும்மா கட்டி விட்ருக்காங்க. இல்லைங்க, கூண்டெல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு பிராணியும் காணும் இங்கே. இந்த இவ்வளோ பெரிய நெட்ஷெல் கட்டி வச்சுருக்காங்களே, எங்கேயாச்சும் உள்ளே உட்காந்து இருக்கும் போல இருக்குது. அங்கே என்னமோ இருக்குது. அங்கே மேலே போய் பார்க்கலாம். என்னடா இங்கே மேலே கூண்டே காணோம். பியர் எங்கே பியர்? ஒன்றத்தையும் காணோம். ஒருவேளை அங்கே உக்காந்துட்ருக்கோ இல்லையே. ஹிமாலயன் பிளாக் பியர் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? ஒன்றத்தையும் காணோம். இங்கே எங்கே போய் உக்காந்துட்ருக்குன்னு தெரில. இதை பாருங்க, அங்கே இருக்கு, ஆனால் படுத்துட்ருக்கு. தெரியுதா? அங்கே இருக்கு, படுத்துட்டு இருக்காப்புல. சரி, இது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை. போகலாம் நம்ம முன்னாடி.
இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது, போய் பார்க்கலாம். இங்கே என்ன அனிமல் இருக்குன்னு தெரில. இங்கேருந்து பைத்தியக்காரனுங்க அசால்ட்டாக எகிரி குச்சி போயிடுவானுங்களே. இதை கொஞ்சம் ஹைட்டு ஏற்றிருக்கலாமே. இங்கே லிப்பர்டு இந்த பக்கமா போகலாம், லிப்பர்டு பார்க்க போகலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக மலையை தான் குழஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் போய் பார்க்கலாம் என்ன அனிமல் இருக்குது. அங்கே என்னமோ இருக்குது, பெரிய ஆடா மாடான்னு தெரில. அது எங்க பக்கத்தில் போயிருக்காங்க. அவன் நமக்கு அது மாதிரி சான்ஸ் கிடச்சா நல்லா இருக்குமே. டேய், நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன்டா, அது மாதிரி தான்டா எச்சு துப்பிடும். அது கொஞ்சம் தள்ளியருடா. நம்மளாம் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறான். ஆடு தான் போல இருக்குது. இங்கே பாருங்க குட்டி மான், அங்கே பாருங்க பெரிய மான், தாய் மான். இங்கே குட்டி மான், மலையாடு. மலையாடு தான் நினைக்கிறேன். இது குட்டி குஞ்சு படுத்துட்டு இருக்கு, அது அரைச்சிட்ருக்கு. சரி, அடுத்ததாக போகலாம். லிப்பர்டை பார்க்க தான் வந்தேன் நான். லிப்பர்டு இல்லை. இங்கே ஒரு மான் இருக்குது, அது குட்டியாக தான் இருக்குது. இதோ இங்கேயும் ஒன்று இருக்குது. போய் பார்ப்போம் முன்னாடி. ஆனால் இவ்வளோ தானே, இங்கே எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. ஏன்னா ஒரே இடத்துல பக்கத்தில் வச்சா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் வியூ, மழை பெய்து போல இருக்கு அங்கெல்லாம். தண்ணி பாட்டில் வேறு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், தண்ணி தாகமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து என்னத்தை பார்க்க போகிறேன்னு தெரியல. லிப்பர்டு பார்க்க வந்திருக்கோம். இங்கே தான் போட்டிருக்காங்க, பார்க்க போகிறோம். மரத்தில் இருக்கிறதுல உக்காந்துட்டு இருக்கானா, எங்கே இருக்கானே தெரியலையே. எங்கடா இருக்கு நீ? டேய் சுபாஷ், எங்கடா இருக்க? அடங்கா இங்கே இருக்காங்க, தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. மாஸ் தண்ணி குடிச்சிட்டான். ஏஞ்சி போகிறோம். நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடங்கொய்யாவில் 2 இருக்குங்க. இங்கே சுச்சா கக்காலாம் போகுது. 3 இருக்கு. பயங்கரமாக இருக்கு. ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேன், இங்கிலீஷ் படத்தில். செம்மையாக நேரில் பார்க்குறது போது பிரம்மாண்டமாக இருக்குது அப்படி. அங்கே போய் ஒழிஞ்சுக்குன்னா யாரடா பாப்பா? வரேன். அங்கே போகிறான். இன்னொன்று அங்கே படுத்துன்னு இருக்கு. இதை மட்டும் பக்கத்தில் ஒரே கூண்டில் விட்டுருக்காங்க.
அங்கே போகிற இங்கே வர மாட்டேன்ற. செல்ஃபி எடுக்க மறந்துட்டேங்க. வரான் போகிறான் அந்த பக்கம் போயிட்டான். அங்கே இருக்கு மேலே போயிடுச்சு. பரவாயில்ல, இங்கே பெரிய பெரிய அனிமல்லாம் வந்து வச்சுருக்காங்க. பாருங்க என்ன போஸ்ட் சண்டை போடுது. ஆனால் இங்கே வந்து பார்க்க மாட்டேங்க. பக்கத்துல தான் வர மாட்டேங்க. அங்க பாருங்க, ராஜா மாதிரி இருக்கிறாப்புல. லயன் கிங்ல வில்லன் வருவானே அது மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அங்க வந்து பக்கத்துல வந்து பாருங்க, ரெண்டு சிறுத்தை பக்கத்தில் நம்புறாங்க. பக்கத்தில் வராதுன்றாங்கள. எவ்வளோ கிட்ட இருக்கோம் நம்ம அது கிட்ட. வாடா வாடா வாடா, அதுல தாண்டா செல்ஃபி ரெடி ஆயிடுச்சுரா. ஒன்று ரிட்டர்ன் பார்த்தாச்சுங்க. மொத்த இதுவும் பார்த்தாச்சு. புலி சிறுத்தை தான் இருக்குது, கரடி எல்லாம் தூங்கின்னு இருக்குது. அதனால் அது நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மற்றபடி ஜூவோட ட்ரிப்பு முடிஞ்சது. நான் வெளியே போகிறேன். இதான் இந்த வழியாக தான் வந்தேன், இந்த வழியாக தான் மறுபடியும் போயின்னு இருக்கேன். பாருங்க, நைனிதால் ஜூ. இது சும்மா சின்னதாக தான் இருக்குது. இந்த வழியாக தான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். இப்படி போயிட்டு நேராக மலை மேலே ஏறி அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படி போகணும். ஆனால் மறுபடியும் ரிட்டர்ன் இதே வழியாக தான் வரணும். 잠에서 깨어나면 오늘 날씨 먼저 확인